Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் மசால் வடை எப்படி செய்யலாம் சொல்லலாம் பார்க்க போறோம். இது அப்படியே டீ கடையில கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல நம்ம இன்னைக்கு அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 வரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பல் அளவு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 2 துண்டு அளவு இஞ்சி இந்த மாதிரி வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நம்ம இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு 4 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டாணி பருப்பை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஊறணும். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த பட்டாணி பருப்பை நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வடை வந்து கரெக்டாக வரும். ஸோ சேர்த்துட்டு இதை ரொம்ப வந்து குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த மசாலா வந்து ஃபுல்லாத்தையும் இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸோட பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வடைக்கு எந்த ஒரு தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் அதுக்கப்புறமா இந்த பட்டாணி பருப்பில் இருக்க தண்ணியும் நம்ம கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருண்டை வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா உருண்டை எல்லா பிளேட்லேயுமே வந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடியாக வடை போடுறதுக்கு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் உருட்டி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உருட்டி வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பேன் வந்துட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த உருட்டி வச்சிருந்த வந்து இந்த லைட்டாக எடுத்து நம்ம கையில் லைட்டாக வந்து தப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அது வேகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேம் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பினஸாக உள்ள நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து நல்லா கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.